அருமை. ஆ ஆ ஆ ஆ சிங்கப்பூர், மலேசியா, சிங்கப்பூர் கடற்கரையா? விட்டு விட்டு எடுக்குது. விட்டு விட்டு எடுக்குதுங்க. ஆமாங்கய்யா, விட்டு சிங்கப்பூர் கிடைக்கு. ஆமா. விட்டு விட்டு வந்திருக்குது. சரியா பண்ணிட்டீங்க. மேபி ஆ சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். இருங்க நான் வரேன். ம் வந்துடுறேன். காலையில ஒரு பக்கம் ஒரு 30 நிமிஷம் தானே ஒரு பக்கம் உட்காந்துக்குங்க. ஒரு 30 நிமிஷம் தானே. ஆ, 30 நிமிஷம் தானே ஒரு அமைதியா உட்காந்துக்குங்க. கேக்குறது பேசுறது கேக்குதா? ஓகேங்க. ம் கேக்குதுங்கய்யா. அது ஒரு 30 நிமிஷம் உட்காந்துக்குங்க. மணி இப்ப என்ன மணி 4, மணி 7:05 ஆச்சு. 7:30க்கு முடிச்சிடலாம். சிங்கப்பூர் நேரத்துல 7 மணி என்னாச்சு இப்போ? மணி எங்க? 7:02ங்க. ஆ, ஆ, 7:02. சரி. 7:30க்கு முடிச்சிடலாம். எங்க அவரை காண மாதிரி தெரியுது. இந்த மலேசியக்காரர், அவருக்கு பயிற்சி 2வது நாள் பயிற்சி போயிட்டு இருக்குது. ம் ஆமா. அந்த வீடியோ எல்லாம் போட்டனே காணொலி. காலையில பேச மணி அங்க காலை காலையில பாத்துங்கய்யா. பேச எப்படி இருக்கு சொல்லுங்க. எப்படி இருக்கு, என்ன சொல்லியிருக்கேன்? அவர் தனிப்பட்ட முறையில் விவாதம் இன்னும் டைம் தனிப்பட்ட கிடைக்கல. முறையில். இன்னும் டைம் கிடைக்கல. காலையில அட்டன் பண்ண டைமோடது எனக்கு அட்டன் பண்ண முடியல. மார்னிங் அட்டன் பண்ணோம் இல்லையா? ம் அது அந்த அந்த விளக்கங்கள் எனக்கு என்னன்னா, அந்த நீங்க சொல்றீங்களே அந்த விளக்கம், அது போய் அதுக்கப்புறம் நீங்க சோதிச்சு பார்க்க சொல்றீங்க. அதை போய் நீங்க தேடி எடுக்க சொல்றீங்க இல்லையா? ம் அப்படிதான் நேத்து வந்து நீங்க சொன்னத அந்த 2016ல நோபல் பரிசு வாங்கினார் இல்லையா? ம் ம் அதை பத்தி நான் போய் தேடி பார்த்தேன். அது யாரு என்ன ஏதுன்றதை தேடி பார்த்தேன். அப்புறம் ம் ஆட்டோபேகி அப்படின்ற அந்த சொல்ல நீங்க சொல்லியிருந்தீங்க ம் ஒரு ம் வாட்டி. ம் ஆட்டோபேகினா என்ன அப்படின்னு ம் அதையும் பார்த்தேன் நானு. ம் அதுக்கப்புறம் வந்து சரி நீங்க ம் சொல்ற கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நோட் வச்சிருக்கேன். ம் அதை நான் தேடி பார்த்து அதுல இருந்து என்ன புரியுதுன்னு அப்படின்னு எனக்கு பார்க்கணும் இல்லையா? ஆ அப்பதான் நமக்கு வேற யாருன்னா கேள்வி கேட்டா ஏன்னா பதில் வரும் இல்லையா? இப்ப ஏன்னா நீங்க பேசுறது இதெல்லாம் ஓகே. பட் இதெல்லாம் ஆனா நீங்க அந்த நீங்க பேசுனதுல சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆ, சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. பேசுற அந்த பாயிண்ட் வந்து ஒரே ஒரு நோட்டு தான். அதுல இருந்து நாங்க எடுத்து நாங்க பேசணும்னா நாங்க நாங்க புரிதல் வரணும் இல்லையா? நீங்க பேசுறது அல்லாம எனக்கு அதுல புரிதல் வரணுமா நான் போய் தேடணும். எப்பயுமே நீங்க பேசுறதே கேட்டு கேட்டு கேட்டுட்டு வச்சுக்கோங்களேன். நீங்க பேசுறீங்க. ஆனா நாங்க பேசுறதுக்கு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. சரி 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 நீங்க சரி சரி. பேசுனதை வச்சு ஒரு 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 1% பேச முடியும். அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது இல்லையா? அப்ப நீங்க நான் சொல்லுகின்ற எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபைல் ரெடி பண்ணி அதை அப்படி பார்த்து பார்த்து மண்டையில ஏறிக்கும். அவ்வளவுதான். நீங்க 2024க்கு அதுதாங்க. என்ன தேவை, 2025க்கு என்ன தேவை, அதை நீங்க பண்ணிக்கிங்க. அப்ப வந்து நீங்க ம். அப்ப வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுற மாதிரி செய்திகளை உண்டாக்கிங்க. அந்த இப்ப இப்ப கூட வாட்ஸ்அப்ல குவாண்டம் பாடியை பத்தி, குவாண்டம் பாடின்னு ஒண்ணு போட்டிருக்கேன் வாட்ஸ்அப்ல. குவாண்டம் பாடி ம். நான் என்ன ஓகே. நினைக்கிறேன்னு ஒருத்தர் பேசுறாரு. அவரு நான் குவாண்டம் பாடின்னு பேசிட்டு இருக்கிறேன். அவர் பேரு சோப்ரான்னு பேரு. பிரேம் சோப்ரா அப்படின்னு நினைக்கிறேன். ம். பிரேம் சோப்ராவா சுக்ரா சோப்ராவும் அவர் அமெரிக்காவில் இருக்காரு. அவர் பார்த்தா இந்த குவாண்டம் பாடி, அவர் டாக்டர், பிஹெச்டி, எம்டின்னு நினைக்கிறேன். அமெரிக்காவில் இருக்காரு. ஆனா பார்த்தா பார்த்தா இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர் நினைக்கிறேன். பேர் வந்து சோப்ரான்னு வருது. என்னது சோப்ரா? ம் ம். பிரேம் சோப்ராவா பிரேம் குப்தாவா என்னவோ வருது. வாட்ஸ்அப் இதுல பாருங்க. 6-7 நீர் மருத்துவம் வாட்ஸ்அப்ல இருக்கு. பாத்துட்டேன். அது பார்த்தேன். அவர் குவாண்டம் பயாலஜினே பேசுறாரு. நான் குவாண்டம் பயாலஜி நான் பேசிட்டு இருக்கிறேன். அவர் குவாண்டம் பயாலஜினே பேசுறாரு. அது அதாவது பிசிக்கல் ஹெல்த், மென்டல் ஹெல்த், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் மூணையும் பேசுறாரு. அவர் எப்படி சாத்தியம் அது? அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஆனால் ம். பசிதாகத்தை கட்டுப்படுத்தணுங்கிற செய்தி அவருக்கு தெரிஞ்சதுன்னா எங்கேயே போயிடும். நான் ம். ஃபேஸ்புக்கில் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஃபேஸ்புக்கில் அவர் ஃபேஸ்புக்லேயே வர்றாரு. எனக்கு குவாண்டம் போய் பாருங்க. சரி ஓகே. என்னதான் குவாண்டம், அவர் என்னதான் பேசிட்டு நீங்க இந்த ஜீரண நீரை நிறுத்த, அதாவது நீ வந்து தமிழ் படிக்கணும். எல்லாரும் தமிழ் படிச்சாகணும். எல்லாரும் தமிழ் படித்தாக வேண்டும். அவர் ஆங்கிலத்தில் படிச்சு பேசிட்டு ஆங்கிலத்தில் பேசிட்டு இருக்காரு. விஷய ஞானம் ரைட்டு. ஆனால் கோட்டை விட்டுருவாங்க. விஷய ஞானத்தை வந்து கோட்டை விட்டுருவாங்க. எங்க வந்து கோட்டை விட்டுருவாங்க? விஷய ஞானத்துல. விஷய ஞானத்தை வந்து கடைசியில கோட்டை விட்டுருவாங்க. நீ உனக்கு நோய் வந்துட்டு அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு.
நோய் உனக்கு வந்துட்டா உனக்கு முடிஞ்சு போச்சு. அப்ப நான் இதை தூக்கி போடுறேன் பாருங்க. அதை தூக்கி நீர் மருத்துவத்துல 6-7 நீர் மருத்துவத்துல அவரை போட்டேன். அது மட்டும் இல்ல, உள்ள போய் கூகுள்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி எடுத்து படிச்சு பார்த்துட்டேன். படிச்சு பார்த்துட்டு நான் குவாண்டம் பயாலஜின்னு குவாண்டம் பயாலஜி குரோம்ல தேடிட்டு இருந்தேன். குரோம்ல கூகுள் குரோம்ல தேடும் பொழுது இந்த பிரேம் சோப்ரா வந்தார். பிரேம் சோப்ரான்னு நினைக்கிறேன், அவர் வந்துட்டாரு. அவரை பார்த்த உடனே அப்ப என்ன படிச்சிருக்காரு உள்ள போய் பார்த்தேன். பார்க்கும் பொழுது நாம் என்ன பேசுறோமோ கிட்டத்தட்ட 80 அப்படியே பேசுறாரு. ஆனால் அது என்ன சொல்றாருன்னா, பிசிக்கல் பாடி, அதாவது என்ன பண்ணுன்னா அணுவுக்கு வெளியே, அணுவுக்கு வந்து நோயே கிடையாதுங்கிறாரு, ஆட்டமுக்கு நோயே கிடையாதுங்கிறாரு. அழகா சொல்றாரு, ஆட்டமுக்கு நோயே கிடையாது, வெளியே இருக்கிற திசுக்களுக்கு தான் நோய்ங்கிறாரு. வெளியே இருக்கிற திசுக்களுக்கு தான் நோய், ஆட்டமுக்கு நோய் இல்லைங்கிற. அது உயிருக்கு நோய் இல்லைன்னு அர்த்தம். ஆட்டமுக்கு நோய் இல்லைனாவே உயிருக்கு நோய் இல்லைன்னு அர்த்தம். சரி, அந்த பல்வேறு அணுக்களா நடந்த இந்த தசை, இது வந்து எக்ஸ்ட்ரா அந்த தசைக்குள்ள போய் இது உட்காந்துக்குது. மேல உட்காந்து அந்த அந்த அணுவை அசைய விடாம பண்ணுது. அதாவது நம்ம பெரிய பெரிய பல துகள்களால் ஆனதுதான், பல துகள்களால் ஆனது. இப்போ பல துகள்கள் ஆனது திசு, திசுவால் ஆனத பொருள், பொருள் ஆனத பெருசு பெருசா மாறிட்டே வருது, இப்படி டெவலப் ஆகுது. சரியா? அவர் அழகா சொல்றாரு. அப்ப அந்த அணு அளவுல, அந்த ஆட்டம் அளவுல போனோம்னா அந்த ஆட்டமுக்கு எந்த பாதிப்புமே கிடையாது, மரணமே இல்லைங்கிறாரு. அழகா சொல்றாரு. அட ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்கு. அடாடாடாடா, நல்ல விஞ்ஞானம். நான் அந்த லிங்க் போய் படிச்சு பாருங்க. அமெரிக்கால தான் இருக்காரு. பேரு சோப்ரா. முன்னாடி என்னமோ பேர் வச்சிருக்காரு, மறந்துட்டேன். இப்பதான் படிச்சேன் நான். படிச்சுட்டு அவங்கள போட்டேன். அது போக 20,000 ஆண்டுகளாக பரிணாம அறிவியல் அடிப்படையாக வைத்துக் கொண்டு, 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக பரிணாம அறிவியலை வைத்துக் கொண்டு நாம் பசித்தாகத்தை கட்டுப்படுத்த முடியும் என்கிற விஞ்ஞானி வெங்கடேசன் என்பவர் கண்டுபிடித்தாருங்கிறதா உலகத்துக்கு செய்தி. புரியுதுங்களா? அதே நாம சொல்ல வேண்டிய செய்தி. இந்த உணவில்லாமல் வாழும் கலை வந்து தமிழர்கள் கண்டுபிடித்தது. 20,000 ஆண்டுகளா இருக்கிற பிரச்சனை நமக்கு. ஏன்னா மையன்ட்ட தொடங்கி வச்சாரு. எப்ப வந்து சிற்பக்கலை, வாஸ்து சாஸ்திரம், மந்திர சாஸ்திரம், அப்புறம் சோதிட சாஸ்திரம் எப்ப பிறந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 16,000 ஆண்டுகளுக்கு முன்பாக மையனால் துவக்கப்பட்டது. அப்ப மையன் தான் நமக்கு அடிப்படை. மையன்ட்ட சிற்பம் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சாரு. சிற்பம் வந்து வயிறு சிறுத்து மார்பு பெருத்துக்குன்னு சொன்னவரே அவருதான். அந்த வடிவத்துல, அதனாலதான் ஒரு மனிதன் படுத்திருக்கிற வடிவத்துல, ஒரு மனிதன் படுக்க வச்சுட்டீங்கன்னு வச்சுக்க, மல்லாக்கா படுக்க வச்சுட்டா அதுதான் கோயில். மல்லாக்கா படுத்திருக்கான், வானத்தை வந்து இப்படி படுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க, மனிதன் படுத்திருக்கிற வடிவம் தான் கோயில். மனிதன் படுத்திருக்கிற அந்த போஸ்டர் தான் அந்த கோயில். பாத்தீங்கன்னா பாதத்திலிருந்து பாதம் அப்படியே அப்படியே வந்துட்டே இருக்கு, முழங்காலு தொப்புடு கொடி இப்படி வந்துகிட்டே போய் இங்க வரைக்கும் போவானுங்க. கரெக்டா அது வடிவச்சு கொடுத்தவரை யாரும் கேட்டீங்கன்னா மயன் தான். மயன் தான் கோயிலை வடித்தான். கோயில்ல என்ன, இந்த கோயில சிற்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னா மனிதன் தான் சிற்பம். இதான் விஷயமே. எங்கவா நேத்து எங்க போயிட்டீங்க? ரஜினி மனோகரன் எங்க போயிட்டீங்க? சரி சரி. ஆக இந்த குவாண்டம் பயாலஜிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. அவன் அணுவுக்கு சாவே இல்லைன்ட்டான். அதுக்குதான் உயிருக்கு சாவில்லைன்னு சொல்றதும் அணுவுக்கு சாவில்லைன்னு சொல்றது ரெண்டும் ஒண்ணுதான். உயிருக்கு சாவி இல்லை என்பதும் அணுவுக்கு சாவி இல்லைங்கிறது ஒண்ணுதான். அப்ப நல்லா இருக்குது. அப்ப எல்லாம் இதுல, ஆனால் அதுல பசிதாகத்தை கட்டுப்படுத்தணும் கண்டுபிடிச்சவங்க, பசிதாகத்தை கட்டுப்படுத்த வேண்டும், பசி சுரந்தாலே மரணம் நிச்சயம். காட்டு இப்ப என்ன சொல்றீங்க? இப்ப என்ன சொல்றீங்க கேட்டீங்கன்னா, அந்த உள்ளுறுப்புகள் எதுவுமே பெருசா எதுவும் தேவையில்லை, உள்ளுறுப்புகளும் தேவையில்லை, வெளியுறுப்பும் தேவையில்லை. மூளையை தவிர எதை எடுத்தாலும் மனிதன் உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறான். மூளையை தவிர எல்லா மருத்துவரும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. எல்லா மருத்துவர்களும் ஒவ்வொரு பொருளை வெட்டி வெட்டி எடுத்துட்டே இருக்கிறாங்க. உயிர் மட்டும் போறது இல்லை. எப்பனா அந்த விஷப்பொருள் நிறைய சேர்க்கின்ற பொழுது உடல் இயக்கமே தேவையே இல்லை, உடலுக்கு நடக்காதுங்கிற பொழுது உயிர் தானா வெளியே போயிடுது. அதுதான் விஷயமே. எல்லாத்தையும் சித்திரவதை பண்ணி அவனை கொண்டு போட்டு போயிரு. என்னது சித்திரவதை பண்ணி துடிக்க வச்சு அவனை சாகடிச்சு ஐயோ ஏன் கத்துன்னு கத்த வச்சு எல்லாத்தையும் கத்த வச்சு அந்த தண்டனை கொடுத்துட்டு அது போயிருது. தண்டனை கொடுத்துட்டு உயிர் போறதுக்கு முன்னாடி எத்தனை பேர்த்த அவனையும் சித்திரவதை பண்ணி அவனை சுத்தி இருக்கணும் சித்திரவதை பண்ணுது. என்னது, என்னுடைய உடம்பு இப்படி கெடுத்து போட்டேன் நீயே, என் உடம்பை பசிங்கிற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு, ருசிங்கிற ஒரு காரணத்தை வைத்துக்கொண்டு இறப்பில கண்டதை போட்டு போட்டு மன ரீதியாக போடுறது. உணவுங்கிறது மன ரீதியாக போடுறது. ருசி சேர்த்திக்கிறது, உப்பு சேர்த்திக்கிறது, காரத்தை சேர்த்துக்கு போட்டு 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 உள்ளுக்கிற சிவனை வந்து துரத்தி விட்டுறீங்க. இந்த பிசாசு உள்ள பூந்து
உணவுங்கிற மாய பிசாசு உள்ள சேர்ந்து உன்னோட உயிரையே கொண்டு போடுதுங்க. அதனால இவ்வளவு தண்டனை கொடுக்குது. நம்மள பிச்சை எடுக்க வச்சு, கேவலமாக்க வச்சு, அடுத்த கொண்டு போய் பிச்சை எடுத்து, அடுத்த கொண்டு பிச்சை எடுத்தாவே நீங்க கெட்டு போயிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க இயற்கைக்கு தான் பிச்சை எடுக்கணும், ஆகாசத்தை தான் பிச்சை எடுக்கணும். அதை நீ புரிஞ்சுக்கிட்டு நீ அந்த வழியில் போனீங்கன்னா உங்களுக்கு செல்வம் எல்லாம் தானா வரும். செல்வம் எல்லாம் அதைத்தான் கத்துக்க ஈவன் சொல்றேன். அவ்வளோ நம்ம திங்ஸ் நிறைய சாப்பிட்டு நிறைய இது பண்ணிக்கிட்டு இருந்தா கூட அந்த க்ஷணத்துல கூட பாத்தீங்கன்னா அந்த சாப்பாடு மேலதான் மனம் போகுது பாத்தீங்களா. அதை அதுதான் எடுத்துட்டு வந்து அதுதான் கொடுப்பாங்க. அதுதான் பிறவி அப்பதான் நோய். என்னென்ன அதுதான் ஆசையா பிறவி இருக்கோ. நோய். அது அடிப்படை பிறவி நோய். அது 1ஆம் கிளாஸ் நோய். அது 1ஆம் வகுப்பு நோயின்னு பேரு. இப்ப நாம படிக்கிறது என்ன பண்ற, பிஹெச்டி முனைவேர் பட்டம் வாங்குறோம். முனைவேர் பட்டம் வாங்குறோம் போய் அதையே நினைச்சிட்டு இருக்கிற நீ. அதுக்கான பனிஷ்மெண்ட் கிடைக்கும். அது எப்படி வச்சுக்கான்னு கேட்டீங்கன்னா, யாராவது கொடுத்தா வாயில போட்டு போயிட்டே இருக்கலாம், அவ்வளவுதான். இப்ப எனக்கு யாராவது கொடுத்தா நான் வாயில போட்டு இப்படி போயிட்டே இருப்பேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீரை குடிச்சிட்டே போக வேண்டியதுதான். இல்லைன்னா அது உங்களுக்கு அந்த டெபாசிட் ஆச்சாவா வம்பு. ஆக அவங்களோட தொடர்பு துண்டிச்சுக்கணும். என்னது, நீங்க அந்த தொடர்பை துண்டிச்சுக்கணும். அதாவது அது ஒரு இயல்பாக ஒரு நடக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அது இருந்தாதான் வாழ்க்கை ஓடும் அப்படின்ற கட்டாயத்தை வரக்கூடாது. அதுதான் மேல்நிலைக்கு போறோம். மேல்நிலைக்கு போறோம், கீழ்நிலை தொடர்பு. இப்ப பிஹெச்டி பண்றோம், 1ஆம் கிளாஸ் படிக்கிறோம். பிஹெச்டி பண்றோம், அந்த பிஹெச்டி பண்றவனோட தான் சேர்ந்துக்கணும். அறிவாளிகள் அறிவாளோட சேரணும். அறிவாளோட சேரணும். பிச்சைக்காரன் கூட சேருவான், குடிகாரன் தான் சேருவான், நல்லவன் கூட செய்வான். நீ ஏன் அவங்க கூட போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிற? நீ தனித்தன்மையானவன், அவ்வளவுதான். அதைத்தான் சொல்றாரு. அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, மனித உடல் பாருங்க, மனித உடல் சுத்தமா இருக்கிறப்போ எரிக்கிறதே கிடையாது, பயன்படுத்துறதே கிடையாது. இது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. மனித உடல் நன்கு சுத்தமானது பிறகு அது ஒரு செல்லை எரிப்பதோ அது பயன்படுத்துவதோ வெளியேற்றுவதே கிடையாது. எப்பொழுது நன்கு சுத்தமான உடல் எப்ப நன்கு சுத்தமாகும்? அந்த உடம்பு ஒரு கட்டத்துக்கு மேல இழைக்காதுன்னு வருது பாருங்க, அதுதான் சுத்தமான உடல்னு பேரு. பியூர் பாடி இன் விட்டல் கண்டிஷன். நன்கு சுத்தமான உடல். எது நன்கு சுத்தமான உடல்? அந்த சுத்தம் இழைத்திருப்பான் யோகின்னு சொல்றேன் பாருங்க. இழைத்திருப்பான் யோகி. காலையில பேசணுமா? இழைத்திருப்பான் யோகி. காலையில 6 to 7 இந்திய நேரத்துல பேசணுமே இல்லையா? இந்திய நேரத்துல காலையில 7 to 6 இருந்தீங்களா? காலையில நீங்க இல்ல, நீங்க 8:30 மணிக்கு இல்ல, 8:30 9 வரைக்கும் இல்ல. நீங்க 8 9 இருந்தீங்களா? இல்ல, காலையில 7 தான் இருந்தீங்க. சிங்கப்பூர் நேரத்துக்கு 7 மணிக்கு இருந்தீங்க. சிங்கப்பூர் நேரத்துக்கு 1/2 மணி நேரம் இருந்தீங்க. அப்பதான் அவரு வந்தாரு. யாரு? மலேசியக்காரர் பன்னீர்செல்வம் வந்தாரு. அவரு கொடிய நோய்ங்க, உடம்பே திருகி கிடக்குது. உடம்பே திருகிருச்சு. உடம்பே மூச்சு அப்படியே பயங்கரமா வாங்குது. 70 வருஷம் மூச்சு வாங்கிட்டு மூச்சு விடுறதுக்கு கூட கஷ்டப்படுற மாதிரி இருக்கு. 70 வருஷமா இருக்காருங்க. பூரா சளி. மரணச்செடி. என்னது? மரணச்செடி. கொடூர சளி. என்ன பண்றது? அவரை போய் இப்ப அவருக்கு என்ன பண்ண? அப்ப அந்த உணவை பற்றிய விழிப்புணர்வே யாருக்கும் கிடையாது. ஏன்னா இப்ப உணவுன்னு ஒண்ணு இருக்கு, நீருன்னா ஒண்ணு இருக்கு, காய்கறின்னு ஒண்ணு இருக்கு, பழங்கள்லாம் ஒண்ணு இருக்கு. இதெல்லாம் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு பொருள் வேதிப்பொருள், அது என்ன பண்ணும்? ஒரு தண்ணீர் சாப்பிட்டா அது என்ன பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் நூல் இருக்கு. எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி? 20,000 ஆண்டுகளுக்கு. கடல் நீர் சாப்பிட்டா என்ன பண்ணும், ஆற்று நீர் சாப்பிட்டா என்ன பண்ணும், அறிவு நீர் சாப்பிட்டா என்ன பண்ணும்னு விதி இருக்கு. அதுக்கு பேர் ஆச்சார விதின்னு சொல்லுவாங்க. என்னது? ஆச்சார விதி, ஒழுக்க விதிம்பாங்க. ஆக அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தான் உணவை பற்றிய பதார்த்த குண விளக்கம்னு ஒன்று இருக்கு. பதார்த்த குணம் எக்கச்சக்கம். உணவை பற்றிய தமிழ் சித்த நூல்கள் ஏகப்பட்டது இருக்குது. எல்லாமே அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க, இவங்க போயிடுவாங்க 20,000 ஆண்டுக்கு அப்புறம் பின்னாடி. இப்பதான் 5345 ஆண்டு சொல்றீங்க. இது போயிரு 20,000 ஆண்டுகளுக்கு போயிடும். 17,000 18,000 ஆண்டுகளுக்கு பின்னாடி போகும். ஆனால் இப்ப பிரச்சனை அதுவல்ல. இப்ப நாம என்ன புதுசா கொடுக்க போறோம்னு கேள்வி. இப்ப உலகத்துக்கு நாம தான் இது கொடுக்கும். உணவில்லாமல் வாழும் கலை உலகத்துக்கு நாம தான் கொடுக்குறோம். உணவில்லாமல் வாழும் கலையை நாம தான் கொடுக்குறோம். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஒன்றும் பண்ண முடியாது. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நீங்க வேணா செஞ்சு பாரு. நீ மாவன நீ செஞ்சு பார்க்கறது என்பது எப்படி தெரியுமா? குவாண்டம் சயின்ஸ் பேரு. கதை பேசுறது என்ன கேட்டீங்களா? கதை பேசுறது வேற, செஞ்சு பார்க்கறது என்பது வேற. செஞ்சு பார்த்தா உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அது பேரு செஞ்சு பார்த்தா உண்மையை கண்டுபிடிக்க முடியுங்கிறதா அது குவாண்டம் மெக்கானிசம் பேரு. குவாண்டம் மெக்கானிசம் என்டாங்கிள்மெண்ட் என்பதும் குவாண்டம் மெக்கானிசம் என்பது 2 பாசிபிலிட்டி இருக்கு. இந்த பக்கமா அந்த பக்கமா தெரியாது. இப்ப காசை சுண்டி விடுறீங்க, காசை சுண்டும் பொழுது மேல போகுது. அப்ப டைலர் பட்டு சொல்ல முடியுமா? ராஜா பட்டு சொல்ல முடியுமா? சுத்திட்டு வரப்ப சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது.
எப்ப சொல்ல முடியும்? நீங்க புடிச்சு பார்த்தா தான் சொல்ல முடியும். புடிச்சு பார்த்தா தான். ம். ஐயா ஒரு கேள்வி வருதுங்கய்யா. இப்ப இந்த மியூக்கஸ்லெஸ் டயட்டும் அதுவும் இந்த நீர் மருத்துவம் ஒண்ணா இல்லாட்டி அது வந்து மியூக்கஸ்லெஸ் டயட் மட்டும்தான் சளி உணவு இல்லாததை மட்டும் தான் சாப்பிட சொல்றாங்க இல்லையா? நமக்கு வந்து நீர் மருத்துவம் அதையும் தாண்டி நம்ம டிராவல் பண்றோம் இல்லையா? ஆமா, ரெண்டுமே நமக்கு தேவைதான். இப்ப ஆரம்பத்துல சளி குறைந்த மருத்துவமும் நீர் மருத்துவம் ரெண்டும் தேவை. அடிப்படைவாதிகளுக்கு ரெண்டும் தேவை. அடிப்படைவாதிகளுக்கு ரெண்டும் தேவை. புதுசா கத்துக்க வர்றான் இல்லையா, அவனுக்கு தேவை. 5000 ஆண்டுக்கு முன்னாடி 10,000 ஆண்டுக்கு முன்னாடி தேவையில்லை. இப்ப நம்ம உணவு பழக்கத்தை கெட்டு மலச்சிக்கல் வந்துடும். இப்ப என்ன கண்டதை தின்னு இருக்கிறோம். இப்ப இந்த கண்டதை தின்றுக்கிறோம். உணவு பழக்கத்தில் உணவு பாதை கெடுத்துக்கொண்டு, உணவு பாதையின் கெடுத்துக்கொண்டு இந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உணவு பாதை கெடுத்தாச்சு. அதே அந்த உணவு பாதை சுத்தமா வச்சுக்கிறதுக்கு, ஏன்னா நீங்க வந்து நீங்க உண்ணா நோன்பு இன்னைக்கே தொடங்கிடலாம். ஆனா நீங்க உங்களுடைய இன்னைக்கு யாரு, என்ன வயது, என்ன நோயில் இருக்கு எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். யாருக்கு தெரியணும்? சொல்லிக் கொடுக்கணும், தெரியணும். நீ யாரு, என்ன வயது, என்ன நோயில் இருக்க, எத்தனை வருஷமா கிரானிக் டிசீஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆகையால தான் நான் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அந்த சிங்கப்பூர் இவருக்கு மலேசியாக்காரருக்கு 72 மணி நேரத்துக்கு ஒருக்க உணவு பாதை சுத்தம் பண்ண சொல்லிட்டு இருக்கிறேன். இன்னைக்கே நான் முடிச்சு விட்டேன். இன்னைக்கே 36 மணி நேரத்துல இப்ப முடிச்சாச்சு அவரை. நான் 72 மணி நேரம் இப்ப கூட காலையை கொண்டு பேசிட்டு பேரிச்சி பழம் அஞ்சு பேரிச்சி பழத்தை எடுத்து உளிச்சு போட்டு எலுமிச்சி பழத்தை புழிஞ்சு சாப்பிட சொல்லிட்டேன். 36 மணி நேரத்துல பிரேக் பண்ணியாச்சு. 36 மணி நேரத்துல பிரேக் பண்ணியாச்சு. மறுபடியும் 36 மணி தொட சொல்லிட்டேன். போட்டு பிரெட் வச்சு சாப்பிட சொன்னேன். பிரெட் வச்சு நல்லா முட்டைக்கோசு பொருள் நல்லா வணக்கி சுவையா பூண்டு கிண்டு வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு தாளிச்சு விட்டு வச்சு நீங்க 36 மணி நேரத்துக்கு நீங்க என்ன நீர் இப்ப 36 மணி நேரத்துக்கு முடிச்சு இப்பவே பிரேக் பண்ணி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியாச்சு. இப்பவே ஃபாஸ்ட் உடைச்சாச்சு. ஏன்னா நாக்குல மஞ்சளா வருது. நாக்குல மஞ்சள் சிறுநீர் மஞ்சளா நாத்தத்தோட போகுதுங்கிறார். கொடூர வாசத்தோட போகுது. என்னது? சிறுநீர் வந்து கொடூர வாசத்தோட போகுது. அந்த கொடூர வாசத்தை போகும் பொழுது என்ன உள்ள இருக்கிற டாக்ஸின் பூரா கரைச்சு கொண்டு போகுது. அதெல்லாம் 6 மாசத்துல சரியா இல்லை. 20 நாள் இந்த கை தூக்கிடுவாரு பாருங்க. ஒரு கை தூக்க முடியல. அதாவது இடது கை தூக்க முடியாது. இப்ப வலது கை வந்து மேல தூக்குவாரு. இடது கை இதுக்கு மேல தூக்க முடியாது. இப்ப அந்த கை தூக்கிடலாம். மூளை வேலை செய்ய மாட்டேங்குது. மூளையில இருந்து சிக்னல் போக மாட்டேங்குது. மூளை கெட்டு போச்சு. அப்பதான் புரிஞ்சுது. மூளையில் இருக்கிற விஷம் அமர்த்திட்டு இருக்கிறனாலதான், மூளையில் இருக்கிற நச்சு பொருள் சேரங்காட்டி தான் எல்லாமே நின்று போச்சு அப்படின்னா. அப்பதான் புரியுது அவருக்கு. இவங்க பைத்தியம் தான் மூளை கட்டு போச்சுன்னு நினைக்கிறாங்க. பைத்தியம் மூளை கட்டு போறது என்பது வேறு. கைகால் வழங்காம போறதுக்கு மூளை கட்டு போச்சு. பைத்தியம் பிடிச்சாலும் மூளை கட்டு போச்சு. சரியா? இந்த மனம் சார்ந்த வியாதிகளுக்கும் இந்த உணவு முறை வந்து ஆமா, சளி குறைந்த உணவு. சளிதான் காரணம். சளிதான் காரணம். சளி இந்த மனம் சார்ந்த பிரச்சனைக்கும் அத பிசிக்கல் பாடி மென்டல் பாடின்னு சொல்றோம் இல்லையா? அப்புறம் என்ன? பிசிக்கல் அவங்க இதை எடுக்கிற அளவுக்கு பக்குவமா இருப்பாங்களா? இந்த உணவு மாத்திரா முடிஞ்சு உணவை மாத்தி குடிச்சா போதும். உணவை பார்த்து கருப்பட்டி சாருமே காய்கறி தண்ணி கொடுத்தா போதுமானு. கருப்பட்டி சாரும் காய் வேக வச்ச காய், கருப்பட்டி தண்ணி வேக வச்ச காய், கருப்பட்டி தண்ணி வேக வச்ச காய் கொடுத்துட்டா சரியா போயிடும். அப்ப அவங்களுக்கு பாத்துக்கிறவங்க இது மாதிரி பார்த்து கொடுக்கணும். அவனுக்கு கொடுக்குற அறிவாளியா இருக்கணும். பைத்தியக்காரனை குணமாக்கிடலாம். ஏங்க பிசிக்கல் பாடி மென்டல் பாடி சுத்தமாகும். ஆட்டிசம் இருக்கிறவங்களுக்கு அதே இதேதான். எல்லாம் இதேதான். சுத்தம் இதேதான். அது மனநோய். ஆட்டிசம் கிளியர் பண்ண முடியுமா? மனநோயினுடைய ஒரு பிரிவு தான் ஆட்டிசம்ங்கிறது. மென்டல் அதனுடைய பிரிவு தானே. பேரு 100 நோய் வச்சுக்கோங்க, மனநோய் 100 வச்சுக்கோங்க. பிறவிலேயே ஆட்டிசம் குழந்தையா பிறந்த பிள்ளைகளுக்கும் குணப்படுத்தலாமா? ஆமா, ரத்தம் கெட்டு போறது பெற்றோர்கள் பண்ண தப்பு நம்ம இப்ப சரி பண்ணிடலாம். பெற்றோர்கள் பண்ண தப்பு இப்ப சரி பண்ணலாம். அதுதான் கர்மா. அதுதான் வினையை போக்குறது. சுத்தப்படுத்தி பாதி இது விட்டு ஒரு வழி கிடையாது. சுத்தமாயிரும். இப்ப இந்த ரொம்ப வைரலா போயிட்டு இருந்தது இல்லையா, யாரு நெப்போலியனுடைய பையன் திருமணம். அந்த மாதிரியான கேட்டகரியில இருக்கிற பையனெல்லாம் மறுபடியும் கொண்டு வரலாம். இந்த மாதிரியான நீர் மருத்துவத்துல இது பண்ணியாச்சுன்னா அவங்க மறுபடியும் நீர் மருத்துவம் சளி குறைந்த மருத்துவம் ரெண்டு அடிப்படை. நீர் மருத்துவம் சளி குறைந்த மருத்துவம் ரெண்டு வேணும், பேசிக். ஜெர்மனி மருத்துவம் திருவள்ளுவர் மருத்துவம், இந்த ரெண்டு வரணும். அதை கண்டுபிடிச்ச வெங்கடேசன். இது பேரு வெங்கடேசன் மருத்துவம் தான். வெங்கடேசன் மருத்துவம் ரெண்டு பரிந்துரைக்குது, நீர் மருத்துவம் சளி குறைந்த மருத்துவம். வெங்கடேசன் மருத்துவம் வந்தாகணும். இப்ப நான் பேசுறது திருவள்ளுவர் பேசக்கூடாது,
விளக்கம் கேட்டா தான் திருவள்ளுவரையும் ஜெர்மனிக்காரன் சொல்லணும். இப்ப நான் பேசுறதே வெங்கடேசன் பத்தி தான் பேசணும். என்னது? எதை பத்தி பேசணும்? நாம ரெண்டு விளக்கம் சொல்றதுக்காக வெங்கடேஷ் நம்ம வந்து ஜெர்மனி பத்தி சொல்லலாம், திருவள்ளுவர் பத்தி சொல்லலாம். கடைசியில யார சொல்லணும்? வெங்கடேசன் வெங்கடேசனுடைய மருத்துவம் தான். அதான் வெங்கடேச நீர் மருத்துவம் தான் நான் போடுவேன். வெங்கடேச நீர் மருத்துவம் தான் நம்ம கிட்ட. யார் கண்டுபிடிச்சாங்களோ அவங்க தான், அவங்க பேர் தான் வச்சுக்கணும். மூலம் எங்க இருக்குது? அவங்க இருந்து ஜெர்மனில இருந்தே 95 விழுக்காடு. அதனால நான் ஜெர்மனிக்கு போகணும்னு சொல்றேன். இன்னும் எனக்கு லிங்க் வரல. சரிங்களா? அதனால நம்ம வந்து அந்த மனித உடல் தன்னிடம் உள்ள முக்கியமானது சொல்லி முடிச்சுக்கிறேன். மனித உடல் தன்னிடம் உள்ள அந்த இழைச்சதுக்கு அப்புறம் சுத்தமானதுக்கு அப்புறம் கெட்டுப்போன சதை மட்டும்தான் குறையும். ஆக மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ எரிப்பதோ பயன்படுத்துவதே கிடையாது. உபயோகப்படுத்துதல் பயன்படுத்துதல் ரெண்டு ஒண்ணுதான். உபயோகப்படுத்துவதே கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவு பொருள் பார்த்து எத்தனை பக்கம் பாருங்க. 71 பேஜ் நம்பர் 71, பேஜ் நம்பர் 71 மேல பாருங்க. பேஜ் நம்பர் 71 மேல பாருங்க. ரொம்ப முக்கியமான பகுதி. நன்கு சுத்தமான உடல். அடிக்கடி சொல்லிட்டே தான் இருப்பேன். நன்கு சுத்தமான உடல் மனிதன் 71 மேல பாருங்க. மொழிபெயர்ப்பு கீழே பார்த்தீங்கன்னா சிலேத்மம் இல்லாத உணவு வகையினால் சிகிச்சை அளிக்கும் முறை. அதுல பாத்தீங்கன்னா மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான, அது ஆரோக்கியம் கெட்டு போச்சுனாவே சதை கெட்டு போச்சுன்னு அர்த்தம். இவன் உணவு பழக்கத்தினால்தான் சதை கெட்டு போகுது, உணவு பழக்கத்தினால்தான் மூளை கெட்டு போகுது, உணவு பழக்கத்துல நரம்பு மண்டலம் கெட்டு போகுது. சரிங்களா? அது வந்து அது மருந்துல வரும், மாத்திரையில வரும், உணவுல வரும், ஸ்டீராய்டு வரும். ஸ்டீராய்டு கொடுத்தாலும் மூளை கெட்டு போயிடும், மாத்திரை மருந்து சாப்பிட்டாலும் மூளை கெட்டு போயிடும். எல்லாமே மூளையை கெடுக்கும். மூளையை கெடுக்கும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மலேசியாக்காரருக்கு பன்னீர்செல்வத்துக்கு 6 மாசத்துக்கு குழந்தையா இருக்கிறப்ப ஊசி போட்டுன்னு மூளை கெட்டு போச்சு. டிசார்டர். தடுப்பூசி போட்டிருக்காங்களா? தடுப்பூசி போட்டாங்களா? அது என்னவோ இருந்துட்டு போகுது. அது நமக்கு தேவையில்லை. என்னமோ இருந்துட்டு போகுது. ஊசி போட்டோன்னு மூளை வேலை செய்யல. இடுப்பு கீழே அரை குறையுமா? மூளை வேலை செய்யல, அரை குறையுமா பேசுறாரு. இடுப்பு கீழே வேலை செய்ய மாட்டேங்குது. போச்சா? அப்பவே 6 மாசத்து குழந்தைக்கு ஊசி போட்டான், மலேசியாக்கு ஊசி போட்டான், முடிச்சு போச்சு. அப்படியே அவ்வளவுதான். அப்ப எப்படி அந்த அதுக்கப்புறம் உணவு பழக்கம் வேற. அதுக்கப்புறம் உணவு பழக்கம் என்னது? சாராய பழக்கம், உணவு பழக்கம் எல்லாம். சாராயம் அவர் சொல்றாரு, சாராயம், சிகரெட் எல்லா கெட்ட பழக்கமும் அவருக்கு இருந்திருக்குது. என்னது? உணர்றாரு. அசைவம் சாப்பிட்டவர் தான் உணர்றாரு. என்னது? ஏங்க சாராயம் குடிக்காம எவனுங்க இருக்கான்? மலேசியாவில சாராயம் குடிக்காத யார் இருக்காங்க? சிங்கப்பூர்ல சாராயம் குடிக்காத யார் இருக்காங்க? இறைச்சி யார் இருக்காங்க? தமிழ்நாட்டுல சாராயம் குடிக்காத யார் இருக்காங்க? 180 பேர் சாராயம் குடிச்சு பழகணும் தான். இறைச்சி திங்காத யார் இருக்கா? இறைச்சி சாராயம் திங்காதவங்க யாருங்க இருக்காங்க உலகத்துல? சாராயங்கிறது ஒரு தண்ணி குடிப்பு. இப்ப டீ கடை மாதிரி வந்துருச்சு. சாராயங்கிறது டீ குடிக்கிற மாதிரி. என்னது? அந்த காலம் சாராயம் குடிச்சா பயந்துக்குவாங்க. இங்க ஜெனரல் ஷாப்லயே இருக்குங்கய்யா. இங்க சிங்கப்பூர்ல ஜெனரல் ஷாப்லயே 7-11 நார்மல் கடையிலேயே பாத்தீங்கன்னா எல்லாமே விற்பாங்க. அப்புறம் என்ன இருக்குது? அப்புறம் என்ன ஒழுக்கம் இருக்கு? என்ன பண்பாடு இருக்கு? என்ன நாகரிகம் இருக்குது? சாராயத்தை திறந்து விட்டேன்னு அந்த நாடு எப்படி இருக்கும்? சாராயத்தை திறந்து விட்டு அந்த நாடு எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. அது பிறவி நோய். இங்க சாராயம் குடிக்கிறது இதெல்லாம் பிறவி நோய். என்னது? அதே பழைய நாடுகள் இருந்துட்டு இருக்கு. சாராயம் குடிக்கிறது இன்னைக்கு இல்ல. சாராயம் குடிக்கிறது அது 2000 வருஷம், 3000 வருஷம், 4000 வருஷம், 5000 ஆண்டுக்கு பின்னாடி இருந்து சாராயம் குடிக்கிற பழக்கம். ஏதோ வேத புராணத்திலேயே சாராயம் குடிக்கிறாங்களே. வேத புராணத்திலேயே புராண கதைகளில் சாராயம் குடிக்கிற பழக்கம் இருந்திருக்குதுங்க. புராண கதைகளிலேயே சாராயம் குடிக்கிற பழக்கம். அந்த சிவபானம் சொல்றாங்களே, அது சாராயம். அது என்னவா இருக்கட்டும், சாராயம் தான் குடிச்சிருக்கா. அது பேரு மாத்தி விட்டானுங்க. என்னது? சோமபானம், சுறாபானம், எந்த இடவோ எல்லாம் குடிச்சு நாசம் பண்ணியிருக்கானுங்க எல்லாமே. எல்லாம் எல்லாம் குடிச்சு நாசம் பண்ணியிருக்கானுங்க எல்லாமே. என்ன பண்ணி? ஆக தண்ணீர் என்பது அதனாலதான் நல்ல வேலை இந்த புராணத்துல பாத்தீங்கன்னா ராமலட்சுமணனுக்கு வந்து தண்ணீரே மருந்தாக, தண்ணீரே எடுத்துப்பா. அவன் சாராயத்தை கொடுக்கலையே. விஸ்வாமித்திரர் வந்து சாராயத்தை குடி, சோமபானத்தை குடி, சுறாபானத்தை குடின்னு சொல்லி தண்ணீரே குடின்னு சொன்னான். தண்ணீரே குடிக்க சொன்னானுங்க. சோபபானம் குடிக்காத, சுறாபானம் குடிக்காத அப்படின்னு சொன்னா எதை கொடுத்துருக்கான்னு கேட்டீங்கன்னா அதுதான் பாருங்க. இந்த புத்தகம் தான்.
ஜப விதானம். இதுல அந்த 104வது பாட்டு அப்படியே வச்சிருக்க பாரு, அப்படியே அடையாளம் போட்டு வச்சிருக்கேன். இந்த பாரு, பேஜ் நம்பர் 104ல, பேஜ் நம்பர் 104ல குழந்தாய் ஜலத்தை எடு. நீங்க நாம இதை முடிச்சுக்கலாங்க. நம்ம 71 பக்கம், இது 104ன்னு சொல்றேன். இப்ப நீங்க எடுத்தது 71 பக்கம் தான். அது இது ஜப விதானம், அது வேற. இப்ப நமக்கு அது தேவையில்லை. இப்போ நம்ம விஷயத்துக்கு வரும். அது ராமர் குடிச்சாரு, விஸ்வாமுத்திரர் தான் சொல்லி கொடுத்தாருங்கிறது இப்ப நமக்கு தேவையில்லை. அது என்ன, இந்த நீர் மருத்துவங்கிறது புராண கதையில இருக்குதுங்கிறதுக்கான அவர் ராமர் குடிச்சான லட்சுமணன் குடிச்சா நமக்கு என்ன? நம்ம தப்பிச்சோமா? அந்த சான்றுகளுக்காக வைக்கிறோம். புராண கதையிலேயே இருக்கு. அது மட்டும் இல்ல, அதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஆரோக்கியம் வந்துருங்கிறான். இப்ப அதைத்தான் நான் கொடுக்குறேன். ஆரோக்கியம் வருதே இல்லையா? நீரை மருந்தாக இருந்தினால் ஆரோக்கியம் வருதா இல்லையா? வருது. சரியா? அப்ப இன்னும் 2 நிமிஷம் தான் முடிச்சுக்கலாம். இந்த 2 நிமிஷம் தான் பேச போறோம். மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை. அப்ப ஆரோக்கியமான உள்ள திசுவை சுத்தமான உடலை எப்ப கண்டுபிடிப்பீங்க? அந்த சுத்தமான உடல் எப்படி? வெங்கடேசன் உடல் 93 கிலோல இருந்து 63 கிலோக்கு வந்தது. இப்ப என்னுடைய கிலோ 78 கிலோல இருந்து இப்ப 58 கிலோக்கு வந்திருக்குது இல்லையா? இது ஒரு சுத்தமான உடலும் கருத முடியும். அதே மாதிரி எல்லாத்துக்கும் சுத்தமான உடல் ஏற்படும். அப்படி ஏற்படுகின்ற பொழுது நீங்க என்ன பண்றீங்க? உடம்பு இழைக்கலையா, நீங்க நீர் பயிற்சிக்கு போயிடலாம். தைரியமா நீர் என்ன, பசித்தாக்கம் கட்டுப்பாட்டு இருக்குது. உங்களுக்கு நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது, சுவாசம் வருது, காஸ்மிக் கதிரில் உடல நம்ம உடம்பு என்னவான்னு கேட்டீங்கன்னா வெளியிருந்து சக்தி எடுக்க ஆரம்பிக்குது. மயக்கம், கிறுகிறுப்பு, சோர்வு இல்லை. மயக்கம் இல்லை, கிறுகிறுப்பு இல்லை, சோர்வு இல்லை, ரத்த சுத்தமா இருக்குது. இப்படி எல்லாம் இருக்க முடியுது. எல்லா தகுதியும் உங்களுக்கு வந்துடும். 2-3 மாசத்துல எல்லா தகுதியும் வந்துடும். ஆரம்பிக்குதுன்னா என்ன பண்ணணுங்க? இப்ப நான் அந்த பசியை கட்டுப்படுத்திக்கிட்டு நான் தண்ணியை குடிக்கும் போது தலை வலிச்சதுன்னா என்ன பண்ணணும்? ஹெட்டேக் வருது அப்படின்னா அது ஒண்ணும் பண்ண தேவையில்லை. தண்ணி குடிச்சிட்டே சரியா போயிடும். லைட்டான ஹெடேக் தான் வருது. அதெல்லாம் சரியாயிரும். தண்ணி குடிச்சு சரியா போயிடும். அதெல்லாம் அப்படித்தான் வலிக்கிற மாதிரி அந்த பழைய விஷயம் தான் காரணம். அந்த பழைய விஷயம் தான் காரணம். அப்ப என்ன பண்ணலாம்னா பேரிச்சம்பழம் சாப்பிட்டுக்கலாம். பேரிச்சம்பழம் லைட்டான தலைவலி வருது, அது கொஞ்சம் தலை இல்லாம போயிடும். தொடர்ந்து இருக்காது. கரெக்டா சொல்றாங்க. தொடர்ந்து இல்ல கொஞ்ச நேரம். அது ஒண்ணும் புற்றுநோய். அங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த மாதிரி அது பெரிய புற்றுநோயே காச நோய் எதுவுமே கிடையாது. அந்த சிம்டம்ஸ் வெளியெடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. அது எடுக்கிறதுக்கு முயற்சி பண்றப்ப சின்ன சின்ன துன்பத்தை கொடுக்குது. சின்ன துன்பத்தை கொடுக்குது. நடந்து போனா கால் வலிக்கிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலி எனக்கு அந்த பஸ்ல போகும்போதோ இந்த கார் டாக்ஸில போகும்போதோ அப்பதான் தலை சுத்துற மாதிரி இருக்கு. அதுக்கு முன்னாடி எல்லாம் அப்படி கிடையாது. இப்பதான் பாத்தீங்கன்னா நான் நார்மலா இருக்கும் பொழுது நடக்கும் போதெல்லாம் எதுவுமே தெரியல. அந்த பஸ்ல ஒரு 10 நிமிஷம் போயிட்டே இருக்கும் போது தலை சுத்துறது, வாமிட் வர மாதிரி இருக்கு. பஸ்ல ட்ரெயின்ல டிராவல் பண்ணும்போது மட்டும்தான் அப்படி தோணுது. இப்போ தலை சுத்துது, அப்பதான் வாமிட் வர மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி நான் நார்மலா இருந்தப்போ அப்படி கிடையாது. இப்ப மேபி அந்த டிராவல் பண்றதுனாலயா இல்லாட்டி பாடியும் சேர்ந்து டிராவல் பண்றதுனால என்ன தெரியல, அதெல்லாம் கொமட்டிட்டு வருது. அது நீங்க அப்படி அலையறும் போது அப்படியே அந்த உள்ளே விஷம்தான், பழைய விஷம்தான். நீங்க சிறுசிலிருந்து சாப்பிட்ட விஷம் பழைய விஷம் தான் அது பண்ணும். அதை நீங்க பேரிச்சி மலை சாப்பிட்டு இறக்கி விட்டுறலாம். என்னது பேரிச்சி மலம்? எப்பயுமே பேரிச்சி மலை வச்சுக்கோங்க. பேரிச்சி மலத்தை சாப்பிட்டு இறக்கி விட்டீங்கன்னா சரி. அல்லது பேரிச்சி மலை வச்சுக்கலாம். நல்ல புளிப்பு திராட்சை வச்சுக்கலாம். உலர் திராட்சை, கெட்டி திராட்சை, அந்த காய்ந்த திராட்சை, ரெசின் சொல்லுவாங்க. ரெசின் ட்ரை கிராப்ஸ், ரெசின் இருக்குங்க, வச்சிருக்கேன். அது எப்பயுமே அங்கெல்லாம் சீப் தானே, ரொம்ப சீப் தானே. அதெல்லாம் வாங்கி 2 கிலோ 1 கிலோ 2 கிலோ வாங்கி அதெல்லாம் மலிவு. அங்கெல்லாம் ரொம்ப சீப் ரேட் அங்கெல்லாம். அதை வாங்கி அதெல்லாம் யாரும் அதை வாங்கி அதெல்லாம் வாங்கி வாயில போட்டுக்குங்க. வாயில போட்டு எப்பயுமே பேக்கெட்ல வச்சுக்கோங்க. புளிப்பா இருக்க 2 திராட்சை போட்டுக்குங்க. உலர் திராட்சை எப்பவுமே ரெசின் வச்சுக்கோங்க. ரெசின் ரொம்ப சீப் ரேட். யாருக்கும் சொல்லாதீங்க. எவனுக்கு புரியாது. இப்ப நீங்க சொன்னதுல இருந்து கருப்பட்டி, பனை வெல்லம், அப்புறம் நீங்க சொல்ற இந்த 2-3 ஐட்டம், பேரிச்சம்பழம், இதெல்லாம் எப்பயுமே பேக்லயே வச்சிருக்கேன் நானு. ஏன்னா நீ சாப்பாட்டு கடைக்கு போக தேவையில்லை. சாப்பாட்டு கடைக்கு அங்க போனா $10 காலி ஆயிடும். ஒரு தடவை சாப்பாட்டு கடைக்கு போனா குறைஞ்சது $5 $6 செலவாயிரும். $5 இல்லாம வர முடியாது. $5 இல்லாம நான் சொன்னது அது மினிமம் சாப்பாடுக்கு வாங்குற வெஜிடபிள்ஸ்ங்க. நீங்க சமைச்சதை சாப்பிடணுமா மினிமம் $10 வேணும். அப்ப என்னாச்சு? ஒரு நாளைக்கு $10. சைவம் விலை அதிகம், அசைவம் விலை கம்மி. அப்படியா? சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் சைவம் விலை அதிகம், அசைவம் விலை கம்மி. கடலுக்கு என்ன இளவோ எல்லாம் நாசம் பண்றான்னு போயிட்டு போகுது.
அப்ப ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு $10 மிச்சமானா மாசத்துக்கு உங்களுக்கு $300 மிச்சமாகுது மாசத்துக்கு. அதை கொண்டு ஆமாங்க கோயில் இது உண்டியல இப்ப அதை நான் கொண்டு உண்டியல போட்டுற சாப்பிடுற வேண்டியதுதான் ஐட்டம்ஸ் மாசம். வந்து ஒரு $100 ஆகும். ம் நான் சாப்பிடுற ஐட்டம் வந்து ஒரு $100 ஆகும். இப்ப இந்த உணவு நீர் மருத்துவம் மீன்ஸ் நீர் மருத்துவத்துக்கு எதுவுமே தேவையில்லை. பட் ஆனா இன்னும் ம். அதுக்கு ஃபுல்லா பழகல இல்லையா? இதெல்லாம் ஒண்ணு வாங்கி தானே ஆகணும். அதனால மினிமம் $100 வச்சா கூட $200 நான் மிச்சப்படுத்தலாம். குறைஞ்சபட்சம் $200 மிச்சப்படுத்தலாம். சரி சரி சரி, நேரம் ஆயிடுச்சு. அதனால நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.